நடிகை பிரீத்தி முகுந்தன் உண்மையிலேயே கணித மேதை சீனிவாச ராமானுஜரின் கொள்ளு பேத்தியா? முழு வரலாறு இதோ. வணக்கம் நண்பர்களே, நமது சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். சமீப நாட்களாக சமூக வலைதளங்களில் ஒரு செய்தி வேகமாக பரவி வருகிறது. நடிகை பிரீத்தி முகுந்தன் உலக புகழ்பெற்ற கணித மேதை சீனிவாச ராமானுஜரின் கொள்ளு பேத்தி என்ற தகவலை பலரும் பகிர்ந்து வருகின்றனர். இந்த தகவல் உண்மையா, அல்லது சமூக வலைதளங்களில் பரவும் இன்னொரு வதந்தியா? இந்த வீடியோவில் ராமானுஜரின் குடும்ப பின்னணி, பிரீத்தி முகுந்தனின் குடும்ப தொடர்பு, இந்த தகவல் எப்படி வெளிவந்தது, ஏன் குழப்பம் ஏற்பட்டது என்பதையெல்லாம் விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன் இந்த மாதிரியான வரலாற்று மற்றும் சினிமா தொடர்பான சுவாரஸ்ய தகவல்களை விரும்பினால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் அழுத்துங்கள். உலகையே வியக்க வைத்த கணித மேதை சீனிவாச ராமானுஜர் என்ற பெயர் இந்தியர்களுக்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் கணித ஆர்வலர்களுக்கு பரிச்சயமான பெயர். 1887ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் ஈரோட்டில் பிறந்த ராமானுஜர் பின்னர் கும்பகோணத்தில் வளர்ந்தார். சிறுவயதிலேயே கணிதத்தில் அபாரமான திறமையை வெளிப்படுத்தினார். முறையான உயர்கல்வியை முழுமையாக முடிக்க முடியாத நிலையிலும் தனது சொந்த சிந்தனையால் ஆயிரக்கணக்கான கணித சூத்திரங்களை கண்டுபிடித்தார். அவருடைய திறமை பின்னர் இங்கிலாந்தை சேர்ந்த புகழ்பெற்ற கணிதவியலாளர் G.H. ஹார்டியின் கவனத்தை ஈர்த்தது. கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் அவர் செய்த ஆராய்ச்சிகள் இன்றும் உலகம் முழுவதும் படிக்கப்படுகின்றன. மட்டும் 32 ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்தாலும் பல நூற்றாண்டுகளுக்கு நினைவுகூரப்படும் அளவுக்கு அறிவியல் உலகில் தடம் பதித்தார். ராமானுஜரின் குடும்பம். ராமானுஜரின் குடும்ப மரபு ஏன் இவ்வளவு ஆர்வம்? நண்பர்களே, உலக புகழ்பெற்ற நபர்களின் குடும்பத்தை பற்றி மக்களுக்கு எப்போதும் ஒரு தனி ஆர்வம் இருக்கும். அதற்கு ராமானுஜரும் விதிவிலக்கல்ல. அவருடைய வாழ்க்கையை பற்றி ஏராளமான புத்தகங்கள் எழுதப்பட்டுள்ளன. திரைப்படங்கள் எடுக்கப்பட்டுள்ளன. உலகின் பல பல்கலைக்கழகங்களில் அவரது ஆராய்ச்சிகள் இன்னும் கற்பிக்கப்படுகின்றன. இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மேதையின் குடும்பத்தை சேர்ந்தவர் யார் என்ற கேள்வி இயல்பாகவே மக்களிடம் ஆர்வத்தை ஏற்படுத்துகிறது. அதனால்தான் நடிகை பிரீத்தி முகுந்தன் தொடர்பான இந்த செய்தியும் சமூக வலைதளங்களில் மிக வேகமாக பரவியது. சமூக வலைதளங்களில் தகவல்கள் எப்படி மாறுகின்றன? இன்றைய காலத்தில் ஒரு செய்தி வெளியான சில நிமிடங்களிலேயே ஆயிரக்கணக்கான மக்களை சென்றடைகிறது. ஆனால் அந்த செய்தி ஒவ்வொரு முறையும் பகிரப்படும்போது சில வார்த்தைகள் மாறிவிடுகின்றன. உதாரணமாக, ராமானுஜரின் குடும்பத்தை சேர்ந்தவர் என்ற செய்தி ராமானுஜரின் கொள்ளு பேத்தி என்று மாறிவிடுகிறது. ஒரே ஒரு வார்த்தை மாறினாலும் அதன் அர்த்தம் முற்றிலும் மாறிவிடுகிறது. இதனால் பலர் தவறான தகவலை உண்மை என்று நம்பிவிடுகிறார்கள். ராமானுஜருக்கு நேரடி வாரிசுகள் இருந்தார்களா? இந்த கேள்வியும் பலரிடம் உள்ளது. வரலாற்று பதிவுகளின்படி சீனிவாச ராமானுஜருக்கும் அவரது மனைவி ஜானகி அம்மாளுக்கும் குழந்தைகள் இல்லை. எனவே ராமானுஜரின் நேரடி பேரன் அல்லது கொள்ளு பேரன் என்ற வகையில் குடும்ப மரபு தொடரவில்லை. அதனால் ராமானுஜரின் குடும்பத்தை பற்றி பேசும்போது அவரது சகோதரர்கள் மற்றும் அவர்களின் வழித்தோன்றல்கள் பற்றியே குறிப்பிடப்படுகிறது. அந்த வரிசையில்தான் பிரீத்தி முகுந்தனின் குடும்ப தொடர்பு பற்றியும் செய்திகள் வெளியாகியுள்ளன. பிரீத்தி முகுந்தன் இந்த விஷயத்தை ஏன் பெரிதாக பேசவில்லை? பல ரசிகர்களுக்கு இந்த கேள்வி இருக்கிறது. ஒரு நடிகையாக பிரீத்தி முகுந்தன் தனது நடிப்பு, திரைப்படங்கள் மற்றும் கலை பயணத்தின் மூலமாகவே ரசிகர்களிடம் அறியப்பட விரும்பியிருக்கலாம். குடும்ப பின்னணி என்பது ஒரு தனிப்பட்ட விஷயம். அதை அவர் பெரிதாக விளம்பரப்படுத்தாதது அவரது தனிப்பட்ட முடிவாக இருக்கலாம். இதுபோன்ற விஷயங்களில் அதிகாரப்பூர்வமாக அவர் கூறும் தகவல்களையே நாம் நம்ப வேண்டும். ராமானுஜரின் புகழ் இன்று வரை ஏன் குறையவில்லை? கணித உலகில் பல ஆயிரம் ஆராய்ச்சியாளர்கள் வந்தாலும் ராமானுஜரின் பெயர் இன்னும் மிகவும் உயர்ந்த இடத்தில் இருக்கிறது. ஏனெனில் அவர் கண்டுபிடித்த பல கணித சூத்திரங்கள் அவர் மறைந்த பிறகுதான் முழுமையாக புரிந்து கொள்ளப்பட்டன. அவரது குறிப்பு புத்தகங்கள் இன்றும் உலகின் பல ஆராய்ச்சி மையங்களில் ஆய்வு செய்யப்படுகின்றன. அவரது வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு ஹாலிவுட்டில் தி மேன் ஹூ நியூ இன்ஃபினிட்டி என்ற திரைப்படமும் உருவாக்கப்பட்டது. இதுவே அவர் உலக அளவில் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளார் என்பதற்கான சான்றாகும். பிரபலங்களின் குடும்ப பின்னணி வெற்றியை தீர்மானிக்குமா? இது ஒரு முக்கியமான கேள்வி.
ஒரு பெரிய குடும்பத்தைச் சேர்ந்திருப்பது பெருமையாக இருக்கலாம். ஆனால் அந்த நபரின் வெற்றியை நிர்ணயிப்பது அவரது திறமை, உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்புதான். பிரீத்தி முகுந்தனும் இன்று சினிமாவில் வாய்ப்புகளை பெறுவது அவரது நடிப்பு மற்றும் திரை தோற்றத்திற்காகத்தான். ராமானுஜரின் குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்பது அவரது வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யமான தகவலாக இருக்கலாம். ஆனால் அவரது திரைப்பட பயணத்தை உருவாக்குவது அவரது சொந்த முயற்சிதான். இந்த செய்தி நமக்கு சொல்லும் பாடம். இந்த சம்பவம் ஒரு முக்கியமான விஷயத்தை நமக்கு கற்றுத் தருகிறது. சமூக வலைதளங்களில் வரும் ஒவ்வொரு தகவலையும் உடனே நம்பக்கூடாது. அது எந்த ஊடகத்தில் வெளியானது, அதற்கு ஆதாரம் உள்ளதா, அதிகாரப்பூர்வமாக யாராவது உறுதிப்படுத்தியிருக்கிறார்களா என்ற கேள்விகளை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். அப்படிச் செய்தால்தான் தவறான தகவல்கள் பரவுவதை தடுக்க முடியும். பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம் என்னவென்றால், ராமானுஜருக்கு சகோதரர்கள் மற்றும் உறவினர்கள் இருந்தனர். அவருடைய குடும்ப மரபு, குறிப்பாக அவரது சகோதரர் லட்சுமி நரசிம்மன் வழியாக தொடர்ந்தது. இந்த குடும்பத்தைச் சேர்ந்த பலர் இன்றும் தமிழ்நாட்டிலும் இந்தியாவின் பிற பகுதிகளிலும் வாழ்ந்து வருகின்றனர். பிரீத்தி முகுந்தன் யார்? பிரீத்தி முகுந்தன் தென்னிந்திய திரைப்பட உலகில் வேகமாக வளர்ந்து வரும் நடிகை. மாடலிங் துறையில் தனது பயணத்தை தொடங்கிய அவர், விளம்பரங்கள், இசை ஆல்பங்கள் மற்றும் திரைப்படங்கள் மூலம் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தார். ஆசக்கூடா பாடல் வெளியாகிய பிறகு அவரது பிரபல்யம் பல மடங்கு உயர்ந்தது. அதன் பிறகு தமிழ் மற்றும் தெலுங்கு திரைப்படங்களில் தொடர்ந்து வாய்ப்புகளை பெற்று வருகிறார். அவருடைய இயல்பான நடிப்பு, அழகான திரைநடை மற்றும் சமூக வலைதளங்களில் உள்ள ரசிகர் பட்டாளம் ஆகியவை அவரை இளம் தலைமுறையின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளன. இந்த செய்தி எப்படி பரவியது? சமீபத்தில் வெளியான ஒரு செய்தி கட்டுரையில் பிரீத்தி முகுந்தன் ராமானுஜரின் குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்று குறிப்பிடப்பட்டது. இந்த செய்தி வெளியான உடனேயே சமூக வலைதளங்களில் பலரும் அதை சுருக்கமாக பகிரத் தொடங்கினர். ஆனால் அந்த சுருக்கமான பதிவுகளில் ஒரு முக்கியமான விஷயம் விடுபட்டுவிட்டது. அதுதான் இந்த குழப்பத்திற்கு காரணம். பலர் ராமானுஜரின் குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்ற தகவலை ராமானுஜரின் கொள்ளுப்பேத்தி என்று மாற்றி பகிர்ந்தனர். இதனால் தவறான புரிதல் பரவியது. உண்மையில் உறவு என்ன? வெளியான தகவல்களின்படி பிரீத்தி முகுந்தன் ராமானுஜரின் சகோதரர் லட்சுமி நரசிம்மன் வழி வந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர். அதாவது அவர் ராமானுஜரின் குடும்ப வம்சாவளியைச் சேர்ந்த உறவினர். ஆனால் ராமானுஜரின் நேரடி மகன், பேரன் அல்லது கொள்ளுப்பேத்தி என்ற உறவு அல்ல. இந்த வேறுபாட்டை புரிந்துகொள்வது மிகவும் முக்கியம். ஏனெனில் குடும்ப மரபில் வழித்தோன்றல் என்பதற்கும் நேரடி வாரிசு என்பதற்கும் பெரிய வித்தியாசம் உள்ளது. ஏன் இந்த தகவல் முக்கியமானது? இந்த செய்தி முக்கியமான காரணம், இந்தியாவின் மிகச் சிறந்த அறிவியல் மேதைகளில் ஒருவரின் குடும்பத்தைச் சேர்ந்தவர் இன்று சினிமா உலகில் சாதித்து வருகிறார் என்பதுதான். அதே நேரத்தில் தவறான தகவலை பரப்பாமல் உண்மையைச் சரியாக பகிர்வதும் நமது பொறுப்பு. சமூக வலைதளங்களில் ஒரு தகவல் வைரலாகிறது என்பதற்காக அது முழுமையாக உண்மை என்று கருத முடியாது. நம்பகமான செய்தி நிறுவனங்கள், குடும்ப உறுப்பினர்கள் அல்லது அதிகாரப்பூர்வ ஆதாரங்கள் கூறும் தகவல்களை பார்த்த பிறகே நாம் முடிவுக்கு வர வேண்டும். ராமானுஜரின் பாரம்பரியம். ராமானுஜர் இன்று ஒரு மனிதராக மட்டுமல்ல, இந்திய அறிவுத்திறனின் அடையாளமாக கருதப்படுகிறார். ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 22ஆம் தேதி தேசிய கணித தினமாக கொண்டாடப்படுவது அவருக்கு கிடைத்த மிகப்பெரிய மரியாதையாகும். உலகம் முழுவதும் பல பல்கலைக்கழகங்களில் அவருடைய கணித கண்டுபிடிப்புகள் இன்னும் ஆராயப்படுகின்றன. இத்தகைய ஒரு மகத்தான நபரின் குடும்பத்தை பற்றிய செய்திகள் இயல்பாகவே மக்களின் கவனத்தை ஈர்க்கும். பிரீத்தி முகுந்தனின் எதிர்காலம். இளம் வயதிலேயே திரைப்பட உலகில் நல்ல வாய்ப்புகளை பெற்று வரும் பிரீத்தி முகுந்தன் தனது திறமையால் தனக்கென ஒரு இடத்தை உருவாக்கி கொண்டு வருகிறார். அவருடைய குடும்ப பின்னணி சுவாரஸ்யமானதாக இருந்தாலும் அவரது வெற்றியை நிர்ணயிப்பது அவரது திறமையும் கடின உழைப்பும்தான். ஒரு பெரிய குடும்ப மரபு இருப்பது பெருமையாக இருக்கலாம். ஆனால் அந்த பெருமையை தக்க வைத்துக் கொள்வது ஒவ்வொருவரின் சொந்த முயற்சியில்தான் இருக்கிறது. இந்த வீடியோவில் நாம் பார்த்தது என்ன? அதனால் நண்பர்களே, தற்போது வெளியாகியுள்ள தகவல்களின் அடிப்படையில் நடிகை பிரீத்தி முகுந்தன் கணித மேதை சீனிவாச ராமானுஜரின் சகோதரர் லட்சுமி நரசிம்மன் வழி வந்த குடும்பத்தைச் சேர்ந்த உறவினர் என்று கூறப்படுகிறது.
ஆனால் ராமானுஜரின் நேரடி கொள்ளுப்பேத்தி என்று கூறுவது துல்லியமான விளக்கம் அல்ல. இந்த வேறுபாட்டை புரிந்துகொள்வது மிகவும் முக்கியம். நட்சத்திரக்குறி பிரீத்தி முகுந்தன் குறித்து சமூக வலைதளங்களில் பரவிய தகவல். நட்சத்திரக்குறி சீனிவாச ராமானுஜரின் வாழ்க்கை மற்றும் குடும்ப பின்னணி. நட்சத்திரக்குறி பிரீத்தி முகுந்தனின் உண்மையான குடும்ப தொடர்பு. நட்சத்திரக்குறி கொள்ளுப்பேத்தி என்ற தகவல் எப்படி தவறாக பரவியது? நட்சத்திரக்குறி உண்மையில் அவர் ராமானுஜரின் சகோதரர் வழி வந்த குடும்பத்தை சேர்ந்த உறவினர் என்பதற்கான விளக்கம். இதுபோன்ற தகவல்களை பார்க்கும்போது முழுமையான பின்னணியை அறிந்து பகிர்வது மிகவும் அவசியம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற வரலாறு, சினிமா மற்றும் சுவாரஸ்ய தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.